Welcome to the Changi Airport once again. So it's around 8:15 a.m. ஸோ நம்ம மறுபடியும் ஜஸ்ட் ஒரு டூர் பார்ப்போம். இன்னும் 5.5 hours ட்ரான்சிட் இருக்குது, லாங் ஹவர்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்தேன் அப்படியே மேலே வியூ பாருங்கள். அப்படியே மார்னிங்கு கொஞ்சம் அப்படியே உள்ளே ரொம்ப ஏசி கூலிங் ஆனதுனால ஜஸ்ட் ஒரு சன் பார்த்து எடுத்துகிட்டு போகலான்னு அப்படியே வந்தோம். ஃபுல்லாக ரன்வே ஏர்லைன்ஸ். ஸோ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் பிடிச்சவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேவரேட். ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இதாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பாட் மாதிரி தான் அது. நீங்கள் சேம் லாஸ்ட் வீடியோ போட்ட அதே ஸ்பாட் தான். ஸோ பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ come, let's go to the inside of the airport. ஸோ டெர்மினல் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வேறு டெர்மினல் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்தீங்கன்னா. இது டெர்மினல் 1 தான், சி கேட் நியர்பை இந்த இடம். சரி பாருங்கள், இதில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ சேம் பிளேஸ், சேம் டெர்மினல் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஸோ மார்னிங் ஸ்ப்ரே ரூமில் மார்னிங் இங்கே நிறையா ரிலாக்ஸேஷன் ஸ்பாட் இருக்குது. ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் எனிவேர் யூ கேன். ஸோ பர்கர் கிங் இஸ் ஹியர். ஸோ ஃபாரின் கரன்சி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மணி எக்ஸ்சேஞ்ச் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லையும் இருக்குங்க. ஜஸ்ட் வாக் பண்ணோம் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ அங்கே பாலி காஃபே அன்றைக்கி நான் எடுத்த அதே ஸ்பாட்டு வீடியோ தான். ஸோ குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இது போயிட்டே இருப்போம். ஸோ இஸ் த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். ஐ திங்க் இந்த ஸ்பாட் நான் ஆல்மோஸ்ட் ஐ கவர்ட் எவ்ரிதிங். மார்னிங்கே செம க்ரௌடாக இருக்குதுங்க, பட் நல்லா இருக்குது இந்த ஷாப்பு. பாலி காஃபே மலேசியாவில் கேஎல்ல இருக்குது ஒரு இடத்துல, பட் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. லெட் மீ ட்ரை கேப்பச்சினோ. ஸோ இங்கே த டிஷ்ஷஸ் ஆர் ஹியர் அவைலபிள். பாருங்கள் கரெக்டாக இருக்கா. Regular cappuccino. Oat milk cappuccino. Oat milk cappuccino. Yes. Check it.
had a coffee at the Paul. So I think this is a airport staying hotel and come lounge. So lounge வேணுங்கிறவங்க இங்கே வந்துக்கலாம். Yes, the same concept like in KL, just a premium lounge spot it is. So you can pay and stay for a long time, but in Changi no need like that because there is lots of places inside. So Emirates, I think Emirates lounge, I think there is. So each airlines separate desk is here. So எந்த ஏர்லைன்ஸ் போகிறீங்களோ நீங்கள் அந்த டெஸ்கில் செக் பண்ணிக்கலாம். இது C1 C2 C3 கேட்டது. ஸோ இந்த சீட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே இருக்க சீட்ஸு. ஸோ நைஸ் ஆக்சுவலி. We are at the first floor. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் தெரியும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக பார்ப்போம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் 3 அரைவல். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரப்போ இங்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். த சேம் ஸ்பேட். ஸோ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஸ்பாட்டு தான் உங்களுக்கு. ஸோ போட்டிருப்பாருங்க ஸ்கை ட்ரெயின். இது வந்து பி கேட். ஸோ இங்கே இருக்க பாருங்க, லைக் A380 இருக்குது, அங்கே A350. ஸோ லெட்ஸ் வி எக்ஸ்ப்ளோர் ஃபார் பி கேட் சம்டைம். So good aircraft view spot. Actually, I was serious, but I hope you enjoy the view. ஸோ இதை பாருங்கள், வெளியே கார்டன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பாட் இது. ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது இங்கே இருந்துட்டு. Arrival. So flight connection information இருக்குது. ஸோ இன்னும் ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ லெட்ஸ் வி கன்ஃபார்ம். சி த வெண்டிங் மிஷின்ஸஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். டெர்மினல் 3 ஆக்சுவலி. டெர்மினல் 1 நம்ம ஸோ பார்த்து போகணும். சரி, ட்ரெயின் வருது பாருங்க, கனெக்டிங் ட்ரெயின் ஆக்சுவலாக. இங்கேருந்து நீங்கள் வேறு டெர்மினல் போய்க்கலாம். அப்படியே டெர்மினல் 3யும் டெர்மினல் 1ம் ஒரே பில்டிங்கில் வரும். பட் 4ம் வேறு இடம், அனதர் சைடு வரும். லைக் அண்ட் ஈவன் அண்ட் ஆட் டைப்லையும். டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக லாங் ஹவர் ஹால்ட்னா நல்லாயிருக்கும் இங்கே ஆக்சுவலாக சாங்கியில். ஹெல்ப்லைன் ஈச் கார்னரில் இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகிக்கிறதுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற இதுக்கு. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் போர்டு இங்கே இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ லெவல் 2ல் இருக்கும். ஆக்சுவலாக லெவல் 3யும் போகுது. ஐ திங்க் இஸ் லெவல் 3. சரி பாருங்கள், A380. ஸோ நைஸ் ஆக்சுவலி.
ஸோ 2022 சேம் ஸ்பாட் நான் கவர் பண்ணேன். சேம் ஸ்பாட் ஃப்ரம் த ட்ரெயின். சி ஸ்கை ட்ரெயின் இஸ் கமிங். நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த ட்ரெயின். ஓகே சரி. ஸோ அப்பப்போ டல் ஆகுது ஆக்சுவலாக. சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கு. ஒரு அப்டேட் ஆச்சுனாலே கேமரா தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது. சாரி, இது மொபைலில் தான் ஃபுல்லாக எடுக்க முடியும். இங்கே கேமரா பெர்மிஷன்லாம் கிடைக்காது மோஸ்ட்லி ஏர்போர்ட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிட்டியாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்படியே ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல சரியாக. ஸோ இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பாட் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் நல்லா எலிவேஷன் ஹை நல்லா இருக்குது இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரை விட. மைண்ட் யூஸ்டு சரி. ஸோ இங்கேயுமே சீட்டிங்ஸ் இருக்குது. ஒண்டர்ஃபுல் ஆக்சுவலி. நல்லா எனக்கு இதை தான் இங்கே ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டில். நீங்கள் ஈவன் ஒன் டே ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாது. சாங்கியை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் 1 கிட்ட வந்துட்டிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கோ டு தி ஜுவல் சாங்கி, இந்த வாட்டர் ஃபால் ஸ்பாட். ஃப்ரீ பஸ்ஸஸ் எவ்ரி 5 minutes இட்ஸ் அவைலபிள். ஸோ ஹெல்ப்லைனுக்கு இந்த வெஹிக்கிளும் இருக்குது. ஃப்ரீ தான். பேட்ரி கார்டு ஃபார் எல்டர் பீப்புள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, டெர்மினல் 1 இங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். நம்ம நடந்து வந்தோம். ஸ்கை ட்ரெயின் இங்கே இருக்குது. டெர்மினல் 1க்கு இங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். ஜஸ்ட் நான் காட்டுறேன் இதுக்காக. ஸோ இதுதான் மிட் ஸ்பாட் அரைவல் ஸ்பாட் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. டெர்மினல் 3க்கு அப்படியே கீழே போயிடலாம். நீங்கள் அங்கே ஹால் பிக்கு போயிடலாம். அரைவல் ஆக்சுவலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த சைடு தான் வரும். டெர்மினல் 3க்கு. டெர்மினல் 1 வந்து ஸ்கூட் லைக் தட் ஏர்லைன்ஸ் வரும். ஸோ பாருங்கள் அப்படியே அங்கே அவ்வளோ தூரத்தை அந்த வந்திருக்கோம். இப்போ நடந்து வந்தது தெரில. ஸோ எலிவேட்டர் இருந்தனால அப்படியே ஸ்மூத்தாக வந்துடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் A1 to A21 கேட் இந்த சைடு. ஸோ இங்கேயுமே இருக்க பாருங்கள் இன்ஃபர்மேஷன், ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் போர்டு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இங்கேயும் இருக்குது. கேட்குறது கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து பி கேட் ஏரியா. ஸோ நைஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா A to A121. ஸோ வாங்க லைட்டாக கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இது கொஞ்சம் அந்த வேர்ல்டு டைப் மாடல் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு ஒரு மணி சேஞ்சர் இருக்குது. டிரான்சிட் ஹோட்டல் சைடு இருக்குங்க. கிளினிக் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் இருக்குங்க. ஒரு இன்ஃபர்மேஷன், பட் நீங்கள் அப்ராட் எப்போ எங்கே போனாலும் சரி ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்குமே நிறைய ஆன்லைன்லேயே நிறையா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டிக்கெட்லேயே இப்போ நீங்கள் புக் பண்ணும் போதே கீழே காட்டும் நிறையா வெப்சைட்டில் ஆன்லைன் இன்சூரன்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரேட் அந்தளவு இருக்காது. அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இங்கே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சம் இல்னஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிடணும், பட் லேட்டராக இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்கீம் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ முடிஞ்சளவு ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்க பாருங்கள், ஓகேவா? ஸோ இது ஒரு கார்டன் ஏரியா. இங்கே முடிஞ்சால் போக பார்க்குறேன். போச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் எவ்ரிவேர். நீங்கள் ட்ரிங்கிங் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ கால் பண்ணுறேன் சீக்கிரம். ஸோ வாங்க இப்போது நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன் போகலாம். லாஸ்ட் டைமே போக முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ என்னென்னு இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ டெர்மினல் 1 இருக்குது கரெக்டாக மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீ. ஸோ நல்லா இருக்குல்ல, ஜஸ்ட்டு ஃபார் கார்டன் இந்த ஏர்போர்ட் கான்செப்ட். ஸோ கேரளில் இந்த மாதிரி இருக்குது, பட் ஒன்லி ஃபார் த சி. ஸோ லாட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஹியர். ஸோ நைஸ் ஆக்சுவலி, ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை ஃபார்ம் மாதிரி, wonderful. So children's definitely would enjoy this spot. Just a small place actually. So the information எல்லாம் இங்கே இருக்குது. பாருங்க. ஸோ பட்டர்ஃப்ளை தொடாமல் பார்க்கலாம். இது வந்து நிறைய போயிட்டே இருக்குது. குட் அமேசிங் ஸ்பாட். ஸோ சில்ட்ரன்ஸ் யாரோட வரீங்கன்னா லாங் ஹால்ட்டுக்கு இங்கே வந்துடுங்க. டெர்மினல் 1 ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது ஆக்சுவலாக. பாருங்கள், சி. That's it. Just a normal spot only. Good thing. ஸ்டெப்ஸும் இருக்குது. ஜஸ்ட்டு மேல் ஃப்ளோர்லேயும் போகலாம். நீங்கள் வேணும்னா போய்க்கலாம், பட் நமக்கு இது போதும். ஸோ சைட் ஓகே. லெட்ஸ் வி கோ டு தி another spot. So this is also the seating areas. See. A350 inside a flight போகுது. Philippines. So the A38 is getting ready for taxiing from the runway. Superla. So இங்கே பாருங்க, அப்படியே ஜஸ்ட் எக்காலஜிக்கல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி எல்லாமே ரியல் ட்ரீ இது, not artificial. So everything is a natural inside the airport. So green city concept actually ஏஷியாவில் இங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நினைக்கிறேன், பட் கன்ஃபார்ம் தரல எனக்கு. ஸோ எவ்ரிவேர் இன் சிங்கப்பூர் the green city concept is going. It's a good thing. See the fishes inside, mini aquarium with a fountain set up in Changi. ஸோ இந்த டைம்லாம் நம்ம லாஸ்ட் டைம் இது பண்ண முடியல, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் காட்டுறேன். ஸோ சி த கனெக்டிங் பிரிட்ஜ், மினி கனெக்டிங் பிரிட்ஜ் டு ஜஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஹட்சன் காஃபீஸ். ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டு இருக்குது. ஸோ இங்கே அப்படியே பாருங்கள், வெளியே அப்படியே ஏர்லைன் வியூ. ஸோ டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ உங்களுக்கு இங்கே இது பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஆர்கானிக் காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ டெர்மினல் 1 நிறையவே இருக்குது. ஸோ லைக் எக்ஸிக்யூட்டிவ் சீட்டிங் அவைலபிள், ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். சோஃபா இஸ் ஹியர். ஸோ அப்படியே பாருங்கள், ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்க, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே இந்த கார்னர் கவர் பண்ணிட்டு அப்படியே மெயின் ஏரியாவுக்கு வரேன் நான். ஸோ இங்கே ஒரு கஃபே இருக்குது பாருங்கள். சாரி, ஐ திங்க் இட்ஸ் லைக் அ பார். யா, நமக்கு இது தேவையில்லை. கிச்சன் டைப் தான் இது. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு எண்ட். சார் அப்படியே கிட்டக்க, இவ்வளோ கிட்டக்க பார்க்கலாம் பாருங்கள். நைஸ் ஆக்சுவலி. ஸோ லாங் ஹால்ட்டாக வர்றது ஒரு நல்ல விஷயம் இதுதான் இங்கே. ஸோ டைம் இஸ் 9:30 ரைட் நவ்.
ஸோ இது லான்ச் ஏரியா ஐ திங்க். சாரி இட்ஸ் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. எல்லா இடத்துலையுமே கிட்ஸ் பிளேயிங் ஏரியா வச்சிடுறாங்க ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக. ஸோ அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் டயர்டு டியூ டு த லாங் ஹால்ட் ஐ திங்க். ஸோ இந்த சைடு வந்துட்டோம் பாருங்கள், லூயி விட்டன் சைடு. லான்ச் எவ்ரிவேர், நிறைய இடத்துல லான்ச் இருக்குது இங்கே. ஸோ இது லூயி விட்டனோட பிக்கெஸ்ட் ஷோரூம் ஐ திங்க். லாட் டியூட்டி ஃப்ரீ ஷாப் இது. ஸோ தமிழ் எவ்ரிவேர் யூ கேன் ஹியர். ஃபஸ்ட்டு டைம் கிடச்சா உள்ளே போயிட்டாங்க. எனக்கு தேவை நல்லாயிருக்கும் இந்த ஷோரூம்ஸ்லாம். ஜிஎஸ்டி ரீஃபண்டு சப்போஸ் நீங்கள் ஏதோ வாங்கினீங்கன்னா சிங்கப்பூரில் சம்திங் ஒரு பிலாங்கிங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த கான்செப்ட் இருக்குது. சிங்கப்பூரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது உங்கள் பில்லு ஆக்சுவலாக ஒரிஜினல் பில்லு கேட்பாங்க, கொடுத்து நீங்கள் டேக்ஸ் க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த பர்ச்சேஸில். ஸோ இது அன்றைக்கி அந்த ஸ்பாட்டு மாதிரி தான் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ கோகோ ட்ரீஸு, சாக்லேட் ஷாப்ஸ் ஆக்சுவலாக. Yes, the same spot I think. ஸோ அப்படியே வாங்க, கொஞ்சம் இங்கே இந்த சைடு பார்த்துட்டு போவோம். ஸோ அப்படியே நல்லாயிருக்கும் இந்த இடம், சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலாக. இங்கே ஆக்சுவலாக தமிழ் ரெஸ்டாரண்ட் இங்கே ஒன்று இருக்கும். பட் எனக்கு நேம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. டெர்மினல் 3 தான் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நல்லா இருக்கும் இந்த இடம். எங்கே இருக்குன்னு தெரில ஆக்சுவலாக. ட்ரான்ஸ்ஃபர் பி டெர்மினல் 1 டெர்மினல் 2க்கு இப்படியே போயிடலாம். நீங்கள் ஸ்கை ட்ரெயின் வழியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதே பாருங்கள், லேட்ராக்கு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் சாக்லேட் வேர்ல்ட், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ கொக்கோ ட்ரீஸ் இங்கே ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். இது ஒரு சாக்லேட் ஷாப்ஸு. ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் சாக்லேட்ஸ். ஸோ இங்கே அப்படியே ஷோரூம்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் வேல்கரி, லுலுமினன், ஜஸ்ட் டெக்ஸ்டைல் இது இருக்குது. ஏர்வின்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, கரெக்ட் காஃபி ஷாப் இங்கே இருக்குது. ஸோ பாட்ஷா காஃபி, ஸோ மொரோக்கன் காஃபி கம்பெனி, செம்ம ஃபேமஸ் ஆக்சுவலாக. இப்போ கேரள 2 இடத்துல வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் தான் வந்துச்சு ஏஷியாவில். ஸோ இது டாப் ஃப்ளோர்லேயும் இருக்குது. ஷாப்ஸ்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு மேலே இருக்குது. அப்படியே போனீங்கன்னா பார்க்கலாம். நான் காட்டுறேன் ஆக்சுவலாக. ஸோ சோனி ஷோரூம்,
studio, I mean Apple based showroom. Lego இருக்குங்க. Swarovski. So Kaboom. ஸோ நம்ம மேலே வேணால் போய் பார்த்துட்டு வருவோம். ஒன்ஸ் இன்ஸ்பிரேட்ஸு இது ட்ரான்ஸ்ஃபர் இப்போ அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம ஆக்சுவலாக. அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டேன். பட்டர்ஃப்ளை கார்டனும் பார்த்தாச்சு. நம்ம ஃப்ரீ மூவியும் இருக்குது யூஸ்வலாக ஏரியா. ஸோ ஜஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வேறு சைடு போய்க்கலாம். அப்படியே சாரி, கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும் என் வீடியோ. ரா கண்டென்ட்டாக தான் நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் 6 டேஸில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்படியே பாருங்கள், இதான் பட்டர்ஃப்ளை கார்டன் சைடு இது. ஆமாம், அப்படியே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு நாங்கள் போய் பார்ப்போம். அந்த சைடு என்னென்ன ஷோக்கு காட்டுருந்தாங்க. இது ஒரு டிரான்சிட் லான்ச்சு. ஆஸ் யூஷுவல் இருக்கிற ரேட்டு தான். ஸோ பாருங்கள், இங்கே ரேட்டு இங்கே இருக்கும். எஸ், இருங்க ரேட் இருக்குது பாருங்கள். 3 ஹவர்ஸ்க்கு $55, சில்ட்ரன்ஸ்க்கு $40. ஸோ எவ்ரி எக்ஸ்டென்ஷன் பெர் ஹவருக்கு $20 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அடல்ட்ஸ்க்கு $15 வந்து சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம் எவ்வளோ லென்த் வேணுமோ. பேக்கேஜாகவும் இருக்குது. ஸோ வந்து கேட்டுக்கோங்க. நேம் வந்து இதுதான், அம்பாசிடர் டிரான்சிட் லான்ச்சு. டெர்மினல் 1ல் கரெக்டாக பட்டர்ஃப்ளை கார்டன் ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள். 24 hours டைனிங்கு இருக்குது. வாங்க போய் காட்டுறேன். ஸோ பட்டர்ஃப்ளை லான்ச்சோட ஃபஸ்ட் அனதர் ஃப்ளோர் இதுதான். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக இருக்குது. செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ ஏர் வாட்டர் டேப்பு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜஸ்ட்டு ப்ளெயின் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணால் ஸ்கேனிங்கில் தூக்கி போட்டுருவாங்க. ப்ளெயின் பாட்டில் தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வாட்டரோடு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இங்கே வந்தோம்ல, இந்த ஃப்ளோரில் தான் வரோம் நம்ம ஆக்சுவலாக. இங்கே வந்து மேலே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ 711 இது பட்ஜெட் ஈட்ஸு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக்சுவலாக மலேசியாவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ பட்ஜெட் ஈட்ஸ்னா இங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு க்ரன்ச்சிக்ஸு ஜஸ்ட்டு நான் ஒரு சாம்பிள் காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், அப்படியே ரேட் இங்கேயே இருந்துட்டு பாருங்கள். 3.39 இதுதான் இங்கே ஆக்சுவலாக சீப்பு பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் பாருங்கள். ஸோ சாண்ட்விட்சு அது வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ காஃபி ஆல்சோ அவைலபிள் ஹியர். பட்ஜெட் காஃபி இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ரேட் இங்கே இருக்கும் பாருங்கள். சாரி, இது வந்து ரேட் அந்த சைடு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற காஃபி வந்துடும். இங்கே எப்படி செல்ஃப் இதாக இருக்கான்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிஷ்ஷஸ்லாம் இருக்குங்க. ஸோ இது பட்ஜெட் ஹீட்டுக்கு சூப்பர் ஸ்பாட். இது உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். 711. சாரி, நான் உள்ள வரைக்கும் போக முடியாது. நான் அடுத்தடுத்த ஸ்பாட்டு காட்டணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிறிஸ்பாக காட்ட பார்க்குறேன். ஸோ இது வந்து இது ஒரு சீட்டிங் ஏரியா. அந்த இங்கே இருந்தால் மெயின் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஃபுட் டைனிங் ஸ்பாட் இது. ஸோ ஓகே, வந்துருச்சு பாருங்கள். இதான் காவேரி எஸ் த சேம் ஸ்பாட், காவேரி ரெஸ்டாரண்ட். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ தோசை, இந்தியன் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரேட் இங்கே இருக்குது பாருங்கள். சாலாட்டி கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும். பட்டு இங்கே இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும். இந்த ஒரு இடம் தான் இருக்குது தமிழ் ஃபுட்டு, காவேரி வெஜிட்டா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. எக்ஸாக்டாக டெர்மினல் 3ல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிற ஷாப் தான். ஸோ சீட்டிங் ஏரியா இங்கே இருக்குது. பர்கர் கிங் இங்கே இருக்குது.
பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஸோ இங்கேருந்தா நம்ம வந்தோம். அப்படியே பாருங்கள், ஒரு ஷாப்பாக இருக்குது. டெர்மினல் 3லேருந்து வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் ஏரியாவில் இருக்கும். உங்களுக்கு தேவை இந்தியன் ஃபுட்டு. ஸோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரியும் இருக்கும் இங்கே. வியட்நாமீஸ் ஃபுட்டு இருக்குது, மக்கான், ஸோ மலாய் ஃபுட் டைப்லேயும் இருக்கும் இங்கே. ரேமன் கிங், வெஸ்டர்ன் ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. சைனீஸ் ஃபுட்டு தான் வேறு. ஆஸ் யூஷுவல் ஃபுட் கோர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்பயுமே ரொம்ப கூட வரும். பட் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு. இன்றைக்கி மார்னிங்னால தெரில, ஈவினிங்னால் ரொம்ப வந்துடும். ஸோ இந்த டெர்மினல் 3 தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த டெர்மினல் தான் வருவாங்க ரிட்டன். ஸோ ரொம்ப க்ளீன்லினஸ் ரொம்பவே இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இங்கே. ஸோ அப்படியே பாருங்கள், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு இங்கே ஃபுட் கோர்ட் ஏரியா. நம்ம இங்கேருந்து வந்தோம் அப்படியே. ஸோ நம்ம இது A1 to A21 போய் பார்ப்போம். முடிஞ்சால் அலோவ் பண்ண போவோம், இல்லைன்னா ரிட்டன் டு அவர் கேட் சைடு போவோம். ஸோ அப்படியே அந்த சைடு கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடு வருவோம். எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க, இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு தான். இப்போ காஃபி பீன் டீ லீஃப் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சம் ஷாப்ஸ் இருக்குது, வாங்க அப்படியே கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெர்மினல் 4க்கு அப்படியே நீங்கள் நேரம் போகணும். கவர்மெண்ட் சராவக். ஸோ இங்கே ஃபுட் நிறைய இருக்குது, கார்டியன் இருக்குது. ஸோ இங்கே வரும். தேங்க்யூ. டம்ப்ளிங் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்தும் அப்படியே ஆஸ் யூஷுவல் தான். எல்லா இடத்துலையுமே சீட்டிங்ஸ் இருக்குது. அப்படியே ஃப்ளைட் பார்த்துட்டு, ஃப்ளைட் வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் இந்த சைடு ஒரு 4 years பேக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு 10 minutes வீடியோ தான் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த சீட்டிங் ஏரியா இங்கே உட்காந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபோன் வேணாம். ஸோ ஃப்ரீயாக இருக்குது இப்போதைக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சார்ஜில் வச்சுக்கோங்க ஃபோனுங்க. ஏன்னா சம்டைம்ஸு சீட்டிங் கிடைக்காது, சார்ஜ் பாயிண்ட்டு கிடைக்காதுங்க. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். WH Smith. இது ஜஸ்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி தான், பட் இட்ஸ் காஸ்ட்லி. A1 to A21 கேட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடுவோம். அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. அப்படி பாருங்கள், இந்த கேட்டு arrival, transfer, everything is here. Rolex. நல்லா இருக்கு விஷயம். இங்கே சில்வர்லாம் இது ஸ்கைலாம் லாஞ்சு. ஆக்சுவலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட லான்ச் இங்கே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், பாட்ஷா காஃபி ட்ரை பண்ணணுன்னு ஒரு நாள் பார்த்துக்கிறேன், பட் முடியல. ஸோ இன்னொரு நாள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணணும் முடிஞ்சால். அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மொராக்கான் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் அந்த ஷாப். அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக
ஸோ கொசைன் டைப்பு காஃபி வேர்ல்டு வைடு காஃபி டைப் எல்லா ஷாப்பும் இங்கே எல்லாமே இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே. ஸோ உள்ளே போனால் நான் வீடியோ எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் கொஞ்சம் பாருங்கள், இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா. A1 to A8 வந்து இந்த கேட்டு தான் உங்களுக்கு, இந்த சைடு தான் போகணும். அப்படியே உள்ளே இருக்க பாருங்கள். அப்படியே கொசைன் ஸ்மெல் இங்கே வரைக்கும் வருது. சரி வாங்கி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் போர்டு இங்கேயே இருக்குது. இந்த பாருங்கள், இதான் இன்ஃபர்மேஷன் இது. எது வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இது உள்ளே போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா. இதுக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ இங்கேருந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இது ஒரு சீட்டிங் ஏரியா. இந்த கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏசி டெர்மினல் 3 கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இதாக இருக்குது ஒன்றை விட. ஸோ பாருங்க, ஸ்கை ட்ரெயின் வருது பாருங்கள். ஸ்கை ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. நடக்க முடியாதவங்க, நடக்கிறவங்களுக்கு தான் இந்த இடம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ A9 to A14, இங்கே A15 to A21 வந்து நீங்கள் ஸ்கை ட்ரெயின் எடுத்து தான் போய் ஆகணும். இட்ஸ் வெரி ஃபார். ஸோ இந்த இதை எடுத்துக்கோங்க, வாக்கிங் எஸ்கலேட்டரு. ஸோ நேம் தெரில, ஆனால் அவங்க பேர் வச்சுக்கிட்டேன். மூவ் ஆகிட்டே இருக்கலாம் அப்படியே. பாருங்கள். ஸோ A15 to A21 வந்து நீங்கள் ஸ்கை ட்ரெயின் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். மேபி அதர் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆப்போசிட் சைடு. இங்கே வந்து 11 to 21 வரைக்கும் தான் இங்கே. சேம் கான்செப்ட் தான் ஐ திங்க். வெளியே அப்படியே ஏர்க்ராஃப்ட்டு பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். அளவுக்கு நல்லா வாக் பண்ணுங்கள். ஏர்போர்ட் வந்தால் செம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நடக்க தான் நீங்கள் எல்லாம் கற்றுக்க முடியும் நிறையா இங்கே. ஸோ புதுசாக வரவங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். இவங்க ட்ரெயின் போகுது பாருங்கள். அடுத்து வேறு A15 கேட்டுக்கு போகுது. ஸோ இவருக்கு இங்கே ஒரு ஸ்மால் ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெயின் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். திங்க் ஈச் 5 to 10 minutes வரும் ட்ரெயின்ஸு. ஜஸ்ட் இது அதுதான். ஸோ சேம் கான்செப்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ வந்த கேட்டுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் போகலாம். வேறு சைடு இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வருவோம். Finally we comes to the end of the A gate, A21. So இதோட A gate end ஆகுது. So I hope you got some information. A gate வந்து டெர்மினல் 3ல இருக்குது ஆக்சுவலாக. சி தான் டெர்மினல் 1. டெர்மினல் 1 டெர்மினல் 3 இன்டெகிரேட்டடாக இருக்கும், ரெண்டு கனெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிளேயிங் ஏரியா, சில்ட்ரன் பிளேயிங்காக சார்ஜ் போட்டர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ குட் திங். பொறுமையாக தேடினீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு, ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்கும். ஸோ வெண்டிங் மிஷின் இருக்குது, ஆரஞ்ச் ஜூஸஸ்ஸு, மினரல் பாட்டில், காஃபி இதெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ விசா கார்டு வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணலாம். காஃபி போட் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கும் அது ஆக்சுவலாக. இங்கே வந்து டச் அண்ட் கோ தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் வேலெட்டு போட முடியாது. இங்கே டச் அண்ட் கோ அக்செப்ட் இல்லை. இங்கே இந்த ஏர்போர்ட்டில் இல்லை ஆக்சுவலாக. மேபி மலேசியா ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் போல். இந்த A16 to A20 இந்த சைடு வருது பாருங்கள். ஸோ ஐ திங்க் இதுக்கு தனி ட்ரான்ஸ்ஃபர் போல். எஸ்,
தட்ஸ் அவ்வளோதான். அப்படியே நம்ம ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். ரொம்ப காம் ப்ளசண்ட்டாக இருக்குங்க போயிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இங்கே நடந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ மசாஜ் சேர்ஸ் இங்கே இருக்குது. We came to the Bacha coffee after a long time wishes. So I'm going to get a butter croissant of this specialty. So here is the butter, the croissant varieties is here, starting from $3.21. So it's so scrumptious. Pistachio croissant is also here. So mushroom croissant. So let's we try once if you like it. So wonderful spot it is. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நோட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் கேஷ் இருக்கான்னு தெரில, இங்கே கேட்டு பார்க்கணும். மோஸ்ட்லி they will accepted cash. ஸோ இது வெரைட்டி. ஸோ இது பன் பிரெட் அண்ட் கேக் வெரைட்டி. ஸோ பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கிறிஸ்பாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். நல்லா இருக்குது இந்த இடம், சூப்பராக இருக்குது ஸ்பாட். ஸோ ஃபைனலி bought the wonderful package they give with a bill. Cash is accepted. So that authentic Moroccan feel is inside when we get inside. So it is the variety of lots of coffees is available. So just I show the glance alone. On another day I will try to take a full video if I visit the KL Bacha Coffee. So the coffee is damn expensive, but it's due to authentic. It was rate higher. See, lots of varieties available. So the coffee pod also available, I think. See, many, it's a huge type of coffees is available. So நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ the cup is also available. ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் அப்படியே இருக்குது. அதான் இங்கே பெரிய ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட்டு. வண்டர்ஃபுல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஒரு விசிட் பண்ணுங்க. ஒரு $3.21 ஒரு குரோசைண்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் ரேட்டு தான். ஸோ ப்ரெட்டு தான் $4.70 சம்திங்கு. குரோசைண்ட் ஆஸ் யூஷுவல் ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும், ஸ்மால் சைஸாக தான் இருக்குது. பட் ப்ரெட்டு ஓகே, குட் இனஃப், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஐ ஹோப் என்ஜாய் த வியூ ஆஃப் பேச்சா காஃபி. நம்ம அப்படியே போக வேண்டியதான் சீகேட் சைடு. இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ சார்ஜ் பாயிண்ட் போட்டுட்டு பொறுமையாக நம்ம அப்படியே போக வேண்டியதான். Going to see the D gate dining area. After A and B, we searching for D gate. So 24 hours dining also available here. Let's see what and all is inside. So Crystal Lake, it's a Chinese restaurant is here. ஃபுட் கோர்ட் செல்ஃப் ஆர்டரிங் கியாஸ்க் இருக்குது. பட் கிரெடிட் கார்ட்ஸ் ஒன்லி அக்செப்டட் இன் திஸ் ஏர்போர்ட். ஸோ ஒரு ஸ்டாலோட செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள் ஆர்டரு. சரி, நல்லாயிருக்கு. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷாப்பு.
அந்த ஏ கேட்டுக்கும் இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கும் லைட் டிஃப்ரென்ஸ். அது பாருங்கள் அப்படியே இங்கே சீட்டிங் ஏரியா தான் அப்படியே. ஸோ இங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, காவேரி, இங்கே ஒரு காவேரி இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டால் நம்பர் 2 பரவாயில்ல. இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டுறேன். அதான் லான்ச் ஆஸ் யூஷுவல். கோபி காக்கீஸ்னு ஒரு ஸ்மால் கஃபே இருக்குது. பட் ஸ்மால் காஃபே இங்கே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ரேட்டு ஒரு $1.5 கம்மி. பட் அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க, அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஸ்டார்பக்ஸ் மாதிரி கடையில் $8 அப்படியே செலவாக போயிடும். இங்கேனா ஒரு $3.5 முடிஞ்சிடும் காஃபிக்கு. இந்த ரேட்லாம் இங்கே இருக்க பாருங்கள். நல்ல விஷயம். ஸோ இல்லை சார் 2.80 3.80 இருக்குது. டீ இங்கே இருக்குது. ஸ்மாலே ஓகேவாக தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு குடிக்கிறதுக்கு. லார்ஜ்னால் 2 பேர் வரைக்கும் குடிக்கலாம். ஜிஞ்சர் டீயும் இருக்குது இங்கே பாருங்கள். டே ஹாலியா நன்யாங்ஜோ. ஸோ லட்டே கேப்பச்சினோ இந்த கடையில் கூட ஆக்சுவலாக $8 வருது. ஸ்மாலு இட்ஸ் டூ ஹை. ஓகே, ஸோ நம்ம வேறு ஷாப் பார்ப்போம். எங்கன்னா ரேட் எவ்வளோ வருதுன்னு. அப்படியே 1 by 1 பார்க்கலாம். இங்கே இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது நம்மளுக்கு டைமு. ஸோ சப்வே இங்கே இருக்குது பாருங்கள். ட்ரிங்க் அண்ட் டோஸ்ட்னு ஒரு ஷாப்பு. பாப்பாய்ஸ். ஸோ வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்லை. ஃப்ரீ வாட்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாட்டில் மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. ஜஸ்ட்டு எம்டி பாட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே கிடச்சிரும் உங்களுக்கு ஈஸியாக. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ இங்கே இருக்குது காவேரி ஷாப். இங்கே ஒரு காவேரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இங்கேயோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் டேபிள் இங்கே, அங்கே டைனிங் டேபிள் இங்கே இருக்குது. சாரி, அப்படியே பாருங்கள். கோட் அப்படியே இங்கேருந்து டியூட்டி ஃப்ரீ இங்கே தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இங்கே வேணால் நீங்கள் உட்காந்துக்கலாம். இங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது. ஏஷியன் கிச்சன். ஸோ சைனீஸ் இது நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது கேட்டு டியோட ஃபுட் கோர்ட் ஏரியா. இன்பிட்வீன் த கேட் டி 24 hour மினி மார்ட் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நான் காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு. போகலாம். 7-11 தான் இந்த மினி மார்ட் போல் ஆஸ் யூஷுவல். ஸோ எஸ் 7-11 மினி மார்ட் இருக்குது. இங்கேயும் சார்ஜிங் போர்ட்டரோட வச்சுருக்காங்க. ஸோ இன்சைடு இருக்குது. கொஞ்சம் நல்லா பெரிய ஷாப்பாக இருக்குது இங்கே 7-11. ஓகே, குட் enough. So let's go back to the going to terminal 2 from the terminal 1 just for exploring purpose. ஸோ போயிட்டு நீங்கள் வரலாம் ஈஸியாக. டெர்மினல் 1 போய்ட்டு ஈஸியாக டெர்மினல் 2 போய்ட்டு மறுபடியும் டெர்மினல் 1 வந்துக்கலாம் ட்ரெயின்லேயே போய்.
கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போகும், கேர்ஃபுல்லாக இருக்கும். டெர்மினல் 1 அது. இப்போ நம்ம போகிறது டெர்மினல் 2. So finally arrived at the terminal 2. There is the terminal 2. So we come back again to the opposite side to go back to terminal 1 or 3. So here is the terminal 3. இங்கேருந்து போய்க்கலாம் நீங்கள். டெர்மினல் 1க்குனா இங்கேருந்து போய்க்கலாம். இங்கேருந்தே போய்க்கலாம் டெர்மினல் 1க்கு மறுபடியும். ஸோ பாருங்கள் அப்படியே ஈச் 4 minutes வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் டெர்மினல் 3லேருந்து இங்கே வருது டெர்மினல் 2க்கு. டெர்மினல் 1க்கு வந்து இந்த சைடு, ரைட் சைடு அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ரஷ் பண்ணிக்க வேணாம். ஒரு ட்ரெயின் விட்டுட்டா அடுத்த 4 minutesல வந்துடும். ஸோ வரலாம் மறுபடியும். இப்போது 11:55, நம்மளுக்கு 2:55க்கு தான் அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ அப்படியே வாங்க. டெர்மினல் 2 ஒரு ஸ்மால் டூர் காமிக்கிறேன். டெர்மினல் 2 இந்த மேட்டு தான் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி ஆல் சேம் டெர்மினல் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். வெல்கம் டு தி டெர்மினல் 2. இங்கே E&F கேட் வரும் இங்கே. ஸோ பாருங்க கொஞ்சம் இந்த மேட்டு மட்டும்தான் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மற்றபடி எல்லாம் சேம் தான். ஸோ அப்படியே வாங்க லைட்டாக ரவுண்ட் போயிட்டு வருவோம். கேட் சைடு வேணாம், கேட் சைடு வெறும் இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்தளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது. பாருங்கள் சேம் டைப் அவ்வளோதான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு வேணால் சுற்றி பார்க்குறதுக்கு வரலாம், அவ்வளோதான். கொஞ்சம் இன்டீரியர்ஸ் அண்ட் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ அதனாலே டெர்மினல் 2 வந்து இங்கே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பீப்புள்ஸ் ஜஸ்ட்டு ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிற ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வராங்க. என்ஜாயிங் இட் ஆக்சுவலி குட். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ ஏர்போர்ட்லாம் இன்றைக்கி ஒரு கண்ட்ரிக்கு கேட்வேயே ஏர்போர்ட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ டூரிசம் நல்லா இம்பேக்ட் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் விஷயம். அது கேபிட்டல் சிட்டி ஏர்போர்ட்லாம் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு எடுக்கிறாங்க. இன்சைட் ஏர்போர்ட்டு வாட்டர் ஃபவுண்டன் வித் பாண்ட், மினி பாண்டு செட்டப், ஃபிஷஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம வந்தோம் இங்கே. அதான் நான் இங்கே சரி பாருங்கள். நைஸ், ரியலி நைஸ், சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. கண்டிப்பாக ஒரு 6 hours மேலே இருக்கிற மாதிரி டிரான்சிட் வாங்க. நீங்கள் நினச்ச டெர்மினல் போயிட்டு வரலாம். 1 day கூட நீங்கள் இருக்கலாம் ஃபுல்லாக சாங்கியை பொறுத்த வரைக்கும். நிறையா ஷாப்ஸ் இங்கே அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாருங்க. கரெக்டாக இங்கே ஒன்று பார்த்தோம் டெர்மினல் 1ல், 2லையும் இருக்குது ஆர்கானிக் காஃபி மாதிரி. ஸோ இதான் இங்கே ரேட்டெல்லாம் ஆக்சுவலாக. ஹலோ, தேங்க்யூ. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இட்ஸ் ஓகே. $16 ஹியூஜ் ஆக்சுவலி. ஓகே, காமிச்சிட்றேன் ரேட்டு. நீங்கள் பாருங்கள் சீட்டிங் ஏரியா இங்கே இருக்குது, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக.
இது டெர்மினல் 2 இது ஷாப்ஸு. இங்கே ஒரு பேட்ச் ஆஃப் காஃபி இருக்குது. ஸோ அங்கே அப்படியே ஒரு சைடாக போய் பார்த்துட்டு வருவோம். என்னென்ன ஸ்டார்பக்ஸ் அங்கே இருக்குது. இந்த டெர்மினலில் தான் இருக்குது அதிசயமாக. அங்கே இது பிரில்லோ கேடினட். Singapore Airlines flight SQ634. Please go to transfer counter E. ஸ்டார்பக்ஸ் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்னு போய் பார்த்துருவோம். நம்ம கொஞ்சம் ட்ராலி எடுத்துக்கிறது நல்லது இந்த இதில். ஸோ இது தள்ள முடியல ஆக்சுவலாக, இது ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ மினி ட்ராலி இருக்கும், அதை வச்சு நீங்கள் தள்ளிக்கலாம். இந்த மேட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஒரு ஷூட்டுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி வாக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கொக்கோ ட்ரீஸ் ஆஸ் யூஷுவல் சாக்லேட் ஷாப்பு, அடிடாஸ் ஷோரூம், ப்ளே ஏரியா இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு. ஸோ உள்ள ஸோ வாங்க ஜஸ்ட்டு காமிச்சிட்டு வரேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஹைனான் ஸ்டோரி பேக்கரி, த சைனீஸ் பேக்கரி ஷாப்பு. ஸோ இங்கே பாருங்கள் ப்ளே ஏரியா, பரவாயில்ல, நல்ல சூப்பராக அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இங்கே இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இந்த சைடெல்லாம் நிறையா. சில ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது நிறையா. சாப்பிட்டுட்டு ட்ரே இங்கே வச்சுருங்க, அவ்வளோதான். ட்ரே ரிட்டர்ன் இருக்குது, இங்கே வச்சிடணும் சாப்பிட்டுட்டு. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே தான் ஏஷியன் ஸ்ட்ரீட்னு இருக்குது இந்த சைடு. ஏஷியன் ஸ்ட்ரீட் கிச்சன், சட்டாய் கிளப். ஓகே, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 மறுபடியும் போனால் நீங்கள் இங்கேருந்தே போகலாம். ரூட் இங்கே கொடுக்கும், போர்டு இருக்கும். ஸோ டென்ஷன் ஆகிக்க வேணாம், கேஷுவலாக நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம டிரான்சிட் போகிறனால எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு. ஸோ எப்பயுமே கேஎல் டெர்மினல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நிறைய வாட்டி எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு அடுத்த 2-3 ட்ரிப்புக்கு சாங்கி போவோம் டிரான்சிட்டுக்கு. நல்லாயிருக்கு, இங்கே தான் நிறையா ஷாப்ஸு, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக விண்டோ ஷாப்பிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். வாங்கலாம் முடியாது ஆக்சுவலாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டாலர்னால. சப்போஸ் சிங்கப்பூர் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் தான். இதெல்லாம் எஃப்கேட் சைடு வந்துடுது அப்படியே பாருங்க. புக்ஸ் லோப்ஸ், ராக் ஷாப், பிஸா ஷாப்பு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. மினி பாண்ட் வித் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், நல்லாயிருக்கு. அது 2 சைடு அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறையா ஷாப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அங்கேயோட. டெர்மினல் 1 and 3 டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ், நல்லா ஒர்த் டு விசிட் சாங்கி ஆல்வேஸ். ஜஸ்ட்டு நாங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் வரணும் இல்லை, ஸ்கூட்டு பட்ஜெட் ஃப்ளைட்டே போட்டு நீங்கள் இங்கே வரலாம். ஏர்போர்ட்டுக்கே 1 day பத்தாது ஆக்சுவலாக. இன்னும் ஜொல்சாங்கிலாம் போனால் அங்கேயே போயிடும். அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஜொல்சாங்கி, இந்த வாட்டர் ஃபால் மாதிரி வருது. வரும் T3 டெர்மினல் 3 இங்கேருந்து போய்க்கலாம் நீங்கள். ஸோ
ஸோ டிஸ்கவர் ஷாப்பு. ஸோ இங்கே ஒரு பாருங்கள் மினி கார்டன் செட்டப் இங்கே ஒன்று இடம் இருக்குது. ஸோ கனெக்டிங் பிரிட்ஜ் அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இது. ஸோ நைஸ் ஆக்சுவலி. சும்மா அப்படியே நைஸ் ஆக்சுவலாக நல்லா ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பர் ஸ்பாட் இது. அமேசிங், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு செட்டப்பில் வச்சுருக்காங்க. wonderful. See, children are actually enjoying. ஒரு கிளாஸ் மேலே நிற்கலாம், நீங்கள் ஆக்சுவலாக நடந்து போகலாம் அந்த கிளாஸில். குட் கான்செப்ட் ஆக்சுவலி, wonderful. அதான் இப்போ இங்கேருந்து டெர்மினல் 4 போய்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை நமக்கு. ஜஸ்ட் இப்போ வரைக்கும் கொஞ்சோண்டியும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். அவ்வளோதான். ஃப்ராக்ரன்ஸ் 50 கேட்லாம் இருக்குது. இட்ஸ் ஹியூஜ். இது இமிக்ரேஷன் அரைவல் லெவல். அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இங்கே இனிமேல் எல்லாம் கேட் சைடு தான் இது. ஸோ ரிட்டன் போயிடும். So each terminal is having a separate garden concept. In this terminal too they have a sunflower garden. See the photo view. So just a playing area, like a trampoline. So nice actually. So this is a sunflower garden area. Yes. So they made it most unique it is actually. For activity, here it is. So we go. Thank you so much. Thank you. So this is a sunflower area garden. Shutter is shutter, just a small setups. So wonderful it is. So பாருங்க அப்படியே எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மால் டீட்டெயில்ஸும் நல்லா பொறுமையாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் ஏரியா, இன்டோர் ஏரியா கான்செப்ட். அதான் ஒரு நல்ல சூப்பரான விஷயம் இது. தட்ஸ் இட். ஸோ அங்கே அப்படியே அடுத்ததுக்கு போயிட்டு இருப்போம்.掉分子。